ஓம் நமச்சிவாயே. இந்த திருமந்திரத்தை தினசரி சொல்லும் பொழுது நம் உடல் உயிர் இரண்டும் ஆற்றல் பெற்று நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். நமக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் தானாக தேடி வரும். இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இந்த உடலை காக்கக்கூடிய உன்னதமான மருந்து தான். இந்த மருந்தின் மகிமை தெரியாமல் தேடி அலைகின்றவர்கள்தான் கோடானும் கோடி பேர். நாம் என்ன நினைக்கின்றோமோ அது நடக்க வேண்டுமென்றால் நம் முன்னோர்கள் இந்த ஆன்மீகத்திலே நீ என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கிடைக்கும். நாம் இந்த ஆன்மீகத்தில் கூட கட்சி மாதிரி உருவாக்கிட்டு நான் முருக பக்தன், விநாயக பக்தன், நான் விஷ்ணு பக்தன், சிவபக்தன், இப்படி தனித்தனியாக சொல்லிகிட்ருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஒவ்வொரு சாமிகளுக்கும் ஒவ்வொரு தனித்தனி குணாதிசை உண்டு. அந்த குணங்களுக்கேற்ப அந்தந்த சாமிகளுக்கு கோயிலில் அந்த வழிபாட்டு முறைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போது இங்கிருந்து நிறையா பேர் பழனி மலைக்கு முருகனை தேடி காவடி எடுத்துகிட்டு போவாங்க. ஏன் முருகர் கோயிலுக்கு மட்டும் அதிகமாக காவடி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே மறைஞ்சு நிற்கிற மருத்துவம் தான். முருகர் சிவனோட பையன்தான், விநாயகரும் சிவனோட பையன்தான். ஆனால் முருகருக்கு காவடி எடுக்கிறாங்க, விநாயகருக்கு காவடி எடுக்கிறதில்ல. காரணம் என்ன? விநாயகர் எப்பொழுதுமே அறிவாளி, முருகர் எப்பொழுதுமே தான் தான் என்று சொல்லக்கூடிய கோபக்காரர். அந்த கோபக்கார சாமிக்கு கோபத்தை குறைக்க வேண்டுமென்றால் அவருடைய பக்தர்களெல்லாம் இந்த காவடி எடுக்கும் பொழுது கோபம் குறைகிறது. காவடிக்கும் கோபத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்பு இருக்குது. இந்த இடத்துல ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன், இப்படி கையால் திருநீர் வைக்க வேண்டும் என்று. இந்த இடத்துல ஒரு அற்புதம் வாய்ந்த வர்மப்புள்ளி இருக்கிறது. அதே போல் இந்த இடத்திலும் ஒரு அற்புதம் வாய்ந்த வர்மப்புள்ளி இருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இப்படி குமிஞ்சு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எலும்பு பெருசாக வரும். எலும்புக்கு கீழே ஒரு குழி இருக்குது. அந்த குழி நம் உடலுக்கு தேவையான அத்தனை சக்தியையும் எடுத்து தரக்கூடியது. இந்த காவடி ஆடும்போது நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல அந்த கட்டை ஒட்டி கொண்டிருக்கும், அல்லது இந்த இடத்துல ஒட்டி கொண்டிருக்கும், அல்லது இப்படி குமிஞ்சி காவடி இங்கே வச்சுருப்பாங்க. இந்த 3 இடத்துலையுமே வச்சு தான் ஆடிட்டுருப்பாங்க. இந்த இடத்துல அந்த காவடியில் இருக்கிற கட்டை என்ன மரத்தால் ஆனது என்பது தான் முக்கியம். எல்லா மரத்தையும் அது மேலே வச்சா, அந்த வர்மப்புள்ளி மேலே வச்சா அதுக்கான சக்தி கிடைக்காது. ஆனால் நம் வெப்பத்தை, நமக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கக்கூடியது, பித்தப்பையிற்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கக்கூடியது பாலமரம். பாலமரத்தில் தான் இந்த காவடியை செய்வார்கள். பாலமரம் இந்த இடத்திலே படும்பொழுது, இந்த இடத்திலே படும்பொழுது, பின் முதுகிலே புடனையிலே படும்பொழுது என்ன நடக்கும் என்றால் நம் உடலுக்கு தேவையான வெப்பத்தை எடுத்து கொடுத்து பித்தத்தை கட்டுப்படுத்தும். பித்தத்தை கட்டுப்படுத்தும் போது கோபம் தணியும். வெப்பத்தை கொடுக்கும் பொழுது உடல் உயிர் அனைத்துமே உயிர் பெறும், ஆற்றல் பெறும். இந்த விஷயத்தை நம்ம சித்தர்கள், போக மகா சித்தர் கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார். எல்லோரும் இந்த கோயிலுக்கு வரும்போது ஏதாவது ஒரு வகையில் அவர்களின் வாழ்க்கையை மாற்றியே தீர வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் செய்ததால் தான் இன்று வரை அவரை, போகரை நாம் வணங்கி வழிபடுகிறோம். இதை நாம் செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்ட இந்த கல்லீரலின் பிரச்சனை இந்த காவடி ஆட்டத்தின் மூலமாக குணம் பெற்று கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை, பித்தப்பை சம்பந்தமான பிரச்சனை நீங்கி ஆற்றல் பெற்று அன்போடு ஆனந்தத்தோடு வாழ முடியும்.
என்பதை எடுத்து தரக்கூடிய ஐதீக முறைதான் காவடி ஆட்டம். இந்த காவடி ஆட்டத்தில் இத்தனை அறிவியல் மறைந்திருக்கிறது. இன்று வரை தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். இந்த விஷயத்தை தெரிந்த பிறகு நீங்களும் முயற்சி செய்யுங்கள். யாருக்காவது பிரச்சனைகள் நிறையா இருந்தால் இந்த காவடி ஆட்டம் முருகனுக்கு செய்யும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். என்றும் சிவமயம். ஓம் நமச்சிவாய.